ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேவரட் vlog. நிலா குட்டிக்கு மொட்டை அடித்த vlog தான் பார்க்க போகிறோம். மொட்டை அடிக்கிற முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா நிலாவுக்கு பூலாம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அவள் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா தூங்கிட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 8 o'clock எழுந்திரிச்சா. அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்துலேயே ஒரு பாட்டி பூ வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட 4 பூ இருந்தது. ஜாதி, முல்லை, சாமந்தி, மல்லி இருந்தது, கூடவே ரோஸும் இருந்தது, கனகாம்பரம் இருந்தது. ஸோ இதெல்லாமே வாங்கிக்கிட்டோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டோம். நிலா கேர்ள் பேபி அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்லேயே ஜவுளி முடியும் இருந்துச்சு. சரி அதை வைக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஃபஸ்ட்டு அவளுக்கு ஒரு போனிடெயில் மாதிரி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதில் இந்த ஜவுரியை நல்லா அட்டாச் பண்ணிட்டேன். அவள் ஃபஸ்ட்டு காமிக்க மாட்டான் அப்படின்னு நினச்சேன். சரி ட்ரை பண்ணலாம் தான் நினச்சேன். பட் ஆனால் அவளுக்கு பிடிச்சிருந்ததா என்னன்றது தெரில. நல்லாவே கோஆப்ரேட் பண்ணால். ஸோ எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பூவெல்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க. தூங்கி எழுந்திரிச்சதுனால எந்த இடமும் அவள் பண்ணல. பார்த்திங்கன்னா அழகாக காமிச்சிக்கிட்டா. ஸோ இந்த பின்னலை நம்ம ஃபுல்லாகவே பின்னிட்டு லாஸ்ட்டில் அந்த பின்னலுக்கு கீழே வைக்கிற அந்த இதுவும் இருந்துச்சு. ஸோ அதுவும் வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ சுற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஜடை பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக தான் இருந்துச்சு. இந்த ஜடை நான் என் கல்யாணத்துக்கு யூஸ் பண்ண ஜடை. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் என்னோடய தங்கச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் அப்படியே அதை நல்லா கிளியர் பண்ணி ஸ்டிக் இல்லாமல் வச்சுருந்தா. ஸோ அது பார்த்திங்கன்னா எங்கள் நிலாவுக்கு நல்லாவே யூஸ் ஆச்சு. அவளுக்காகவே வச்சுருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நீட்டாக இருந்தது. எனக்கும் பின்னுறதுக்கும் ஈஸியாக இருந்தது. அப்புறம் அந்த ஜடைக்கு கீழே வைக்கிறதும் சேர்ந்தே வச்சுருந்தா. ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். யூஸ்வலாகவே நிலாவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் போட்டால் பூ வச்சா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மேபி கேர்ள் பேபி அப்படிங்கிறதுனால இருக்கலாம். பட் ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு 2 பேருமே பையன். அவங்க 2 பேரும் இந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காமிச்சதில்லை. பட் நிலா எப்போவுமே பூ, பொட்டு, அந்த மாதிரி வளையல், கொலுசு இதெல்லாம் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. இது நிலா குட்டி பிறந்து அவங்க மாமா வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரெஸ், பட்டுப்பாவாடை. இது நியூ பார்னுக்குன்னு சொல்லி ரொம்ப சின்னதாக ஸ்டிச் பண்ணக்கூடிய பட்டுப்பாவாடை. நாங்கள் யூஎஸ்லேருந்து வர்றதுக்கே ஆல்மோஸ்ட் 1 year ஆகிடுச்சு. அப்போ அந்த டைமில் வாங்கினது. ஸோ தைக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருந்தது அவளுக்கு. சரி ஓகே, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை போட்டிருந்தோம். அவளுக்கும் இந்த காஸ்டியூமுக்கும் இதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. நிலா போட்டிருக்க நெத்தி சுட்டி பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி அவளோட கையால் செஞ்சது. அது எனக்காக அவள் செஞ்சு கொடுத்தா. அப்புறம் அந்த நெத்தி சுட்டி ரொம்ப சிம்பிளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதையும் எங்கள் வீட்டில். ஸோ அதை அவளுக்கு போட்டு விட்டோம். ஜடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப கழுத்து எழுத்தாப்பில் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம போட்டோன்றதுக்காக கொஞ்சம் நேரம் காமிச்சா. அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜடையை தூக்கி முன்னாடி போட்டோம். பட் அப்பயும் அவளுக்கு அங்கே கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு போல். கை அங்கே வச்சுட்டே இருந்தா. இந்த மணி பார்த்திங்கன்னா நம்ம முகூர்த்தத்துக்கு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ கல்யாண சாரி, என்னோடய கல்யாண சாரியோடு கொடுத்த மணி இது. ஸோ அதையும் நிலாவுக்கு போட்டு வச்சேன். கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour கிட்டே எல்லாமே காமிச்சா. அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப வெயிட்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட தான் போய் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். பட் நிலா தூங்கினதுனால பார்த்திங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் 9:30 ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் சீக்கிரமாக கிளம்புறதுனால நாங்கள் வீட்டிலே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் நான் என்னோடய செல்லில்.
இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவேன். இப்போ தான் வந்து அவளுக்கு தலையெல்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் தான் ஃப்ரீயாக இருந்தா. இனியனுக்கும் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் 2 பேருமே ஒருத்தருக்கு பண்ணுற டைமில் இன்னொருத்தர் தூங்கிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நார்மலாகவே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தோம். நெக்ஸ்ட் டே வேறு சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா 4 o'clock வந்து கேப் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கெலாம் இப்போ கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலில் தான் ஃபஸ்ட்டு மொட்டை நிலாக்கு போட போகிறோம். எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா வாழைப்பந்தலில் இருக்குது, பச்சையம்மன் தான். ஸோ எங்கள் வீட்டு சென்னையிலேருந்து நாங்கள் போகிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3.5 hours ஆகும். ஸோ குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போகிறதுனால நம்ம கேப்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கேப் புக் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி வந்து டிராஃபிக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நிலாக்கு வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மொட்டை போடுறப்ப அவங்க அப்பா சென்னைக்கு வர்றப்பவே நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்து அப்போ வீட்டில் ஒருத்தவங்க இருந்ததுனால நம்ம வந்து மொட்டை போடுறது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. வீட்டில் ஒரு பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ அதனால் அது அப்படியே தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய மச்சினருக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1 week கழிச்சு தான் வந்து நிலாக்கு மொட்டை அடிக்கிறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து வீட்டில் நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ என்னோடய மாமனார் மாமியார் எங்கள் அம்மா வீட்டு சைடில் வந்து பெரியம்மா பெரியப்பா அம்மா நாங்கள் 3 பேர் மட்டும்தான் வந்து மொட்டை அடிக்க போகிற மாதிரி இருந்துச்சு. நிலாக்கு வந்து மொட்டை போடும்போது அவங்க அப்பா வந்து யூஎஸில் இருக்காங்க. ஸோ அதை பார்க்க முடியலன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் ஓகே, நம்ம வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு நம்ம குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் யூஎஸ் போகிறதுனால நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ அதுக்காக தான் அவளோட முடி காணிக்கை கொடுத்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நிலாக்கு ஃபஸ்ட்டு இந்தியா வந்த அப்புறமா முடி எடுக்க போகிறோம், மொட்டை அடிக்க போகிறோம், காது குத்த போகிறோம் அப்படின்னு பேசும்போது வந்து என்னோடய அப்பா தான் ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. பட் இந்த மொமெண்ட்டில் வந்து அவங்க இல்லைன்றது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் ஓகே, அவங்க எப்போவுமே எங்கே இருந்தாலுமே நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்து இங்கே விளையாடிட்டுருக்கான். இப்போ தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரைம்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிக்குது. குட்டி குட்டி தமிழ் ரைம்ஸ், இந்த சுட்டி கண்ணம்மா கண்மணி ரைம்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஃபுல்லாகவே சொல்ல ஆரம்பிக்கிறா. கூடவே காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவும் கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம பேசுகிற தமிழ் வந்து அவளுக்குமே நல்லா வந்து ஃபுல் சென்டென்ஸாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டா. அதுதான் பேசிகிட்ருக்கா. நிலா தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு. ஸோ அதனால் அவளோட மொட்டை அடிக்க ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். பட் ஆனால் வீட்டில் வந்து இப்போ தான் லாஸ்ட் வீக் என்னோடய மச்சினருக்கு வந்து கல்யாணம் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வைக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால் மற்ற யாருமே வந்து வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் இதுவுமே நான் வீக் டேயில் தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் யாரும் வரலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னோடய மாமியார் மாமனார் மட்டும்தான் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் இந்த காரில் போகும்போது இந்த மாதிரி காற்றடிக்கும் போது மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம மீறி ஏதாவது சொன்னோன்னா பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அவன் என்ன பண்ணுறானோ அதே தான் நிலா பாப்பாவும் பண்ணுவாள். தலை குளிச்சதுனால முடி நல்லா பறந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி பண்ணுறது அவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டிராஃபிக்கும் சுத்தமாக இல்லாதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டோம். இனியனுக்கு பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறோன்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நம்ம போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மா பெரியப்பாவையும் வந்து பிக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணோம். பெரியம்மா பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கனகாம்பரம் பூ வந்து நிலாக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க தலையில் வைக்கிறதுக்கு. நான் ஆல்ரெடி என்னோடய பெரியம்மா வீட்டு விலாக்லேயே சொல்லியிருப்பேன். எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் கண்டிப்பாக அந்த கனகாம்பரம் பூவும் ரோஸும் கண்டிப்பாக வைப்பாங்க அப்படின்னு. ஸோ நிலாக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து கோயில் ரீச் ஆகிட்டோம். கோயில் ரீச் ஆனப்போ தான் தெரிஞ்சது என் ஹோல் ஃபேமிலியுமே வந்திருந்ததுன்னு. எல்லாரையும் பார்க்க அவ்வளோ ஷாக்கிங்காகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன், யாருமே இன்ஃபார்ம் பண்ணல நீங்களாம் வர்றீங்க அப்படின்னு அப்படின்னு. அவன் வந்து சொல்லிகிட்ருக்கா, சொல்லிட்டு தான் வரணுமா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்கா.
என்னோடய நாத்தனார் மச்சினர் எல்லாருமே வந்திருந்தாங்க. என்னோடய மாமியார் அப்புறமா என்னோடய அண்ணன் எல்லாருமே வந்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலாவுக்கு மொட்டை அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நிலா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். இவர் வந்து என்னோடய நாத்தனாரோட வீட்டுக்கார். ஸோ அவர் தான் வந்து மகிழனுக்கு இனியனுக்கு எல்லாருக்குமே மொட்டை அடிக்கும் போது அவர் மடியில் தான் அடித்தாங்க. ஸோ நிலாவுக்கும் வந்து அவர் மடியில் வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. நிலா வந்து எங்கேயோ அசைச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாகவே இருந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வீடியோ காலில் காமிச்சிட்டு இருந்தோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்டை ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்தாங்க, சொல்லிகிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இனியனுக்கும் அதே மாதிரி தான் சேம் மொட்டை போட்டோம். 2 பேருக்குமே போட்டோம். மகிழனுக்கு மட்டும் போடல, பிகாஸ் அவன் அங்கே இருக்கிறதுனால எங்களால் போட முடியல. 3 பேர் மொட்டை அடிக்கணும்னு சொல்லுவாங்களே, ஸோ அதனால் அவங்க சித்தப்பாவும் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ பாப்பா, இனியன், அப்புறம் அவங்க சித்தப்பா 3 பேர் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. இனியன் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே அழலை, எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து மொட்டை அடித்து குளிச்சாச்சு, எல்லா வேலையும் செஞ்சேன். பாப்பாவுக்கு வந்து ஒரு லாங் ஃப்ராக் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தம்பிக்கும் ஒரு பேண்ட்டும் ஷர்ட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என்னோடய மாமியார் வீட்லேயும் என்னோடய அம்மா எடுக்கக்கூடாதுன்றதுனால என்னோடய பெரியம்மா வீட்லேயும் வந்து ட்ரெஸ் செட் 2 பேருக்கும் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களோட ட்ரெஸ், என்னோடய மாமியார் வீட்டில் எடுத்த ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு போட்டாச்சு. அந்த லாங் ஃப்ராக் போட்டிருந்தான். அந்த ஃப்ராக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து இனியனை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய மாமியார். இனியனுக்கு வந்து சந்தனம் பூசினதுனால நிலா வந்து அவளுக்கும் பூசணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. ஸோ அதனால அவளுக்கு வந்து பூசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சடன் பிளானாக வந்து எல்லாருமே வந்தது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மனசுக்கும் வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. என்னோடய மாமனார் வந்து அதுதான் சொல்லிகிட்டு இருந்தார், நம்ம என்ன எண்ணம் பண்ணுறோமோ அதே வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ அதனால தான் வந்து இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வீட்டில் வச்சுருந்த ஃபங்க்ஷனும் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால் நெக்ஸ்ட் வீக் போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. கூட மச்சினர் அவனும் ரெடி ஆகிட்டான். இவங்க வந்து என்னோடய பாட்டி. நான் சொன்னேன் இல்லையா 5 பேர் ஆஃப் தாத்தா இருக்காங்க, தாத்தா பாட்டி. அதில் வந்து இவங்க தான் வந்து இப்போ இருக்காங்க, பேராக இருக்காங்க. அதனால அவங்க வந்து நிலாக்கும் இனியனுக்கும் வந்து மாலை போடுறாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே மனசு வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வரலன்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமனார் வந்து நிலாவை வந்து தூக்கிட்டு இருக்காங்க. அவங்களாலே வந்து நடக்க முடியாது, பட் ஆனால் நிலாவை தூக்கணுன்ற ஆசைக்காக நடந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து எங்கள் அப்பா இறந்த அப்புறமா வந்து ரொம்பவே டவுனாக இருந்தேன். பட் ஸ்டில் வந்து என்னோடய மாமனார் வந்து அவங்களுடைய வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட தாட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து என்னோடய பாசிட்டிவ் சைடுக்கு என்னோடய ஃபேமிலியை பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் எப்போவுமே வந்து என்னோடய மாமனார் மாமியாரையுமே வந்து அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறமா வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு அவங்களோட டிபெண்டன்சியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலெலாம் சுற்றி வந்துட்டோம். செம்ம வெயில், 2 பேராலையுமே நடக்க முடியல. பட் ஆனால் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் போட்டிருந்தாங்க, அதில் தான் நடந்துட்டு இருந்தோம். ஸோ பொங்கல் வச்சது, சாமி கும்பிட்டது, அர்ச்சனை தட்டு எல்லாத்தையும் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மூலவர் சிலை இருந்துச்சு, அங்கே வந்து வேப்ப மரத்தோடு இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் என் அம்மா, 2 குட்டீஸு, அப்புறம் பாட்டி, பெரியம்மா, அப்புறம் பெரியப்பா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. பாட்டி
பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. பிகாஸ் அவங்கன்னு இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான். முக்கியமாக தாத்தா பாட்டிலாம் என்னோடய பெரிய பையனுக்கு பார்த்திங்கன்னா அந்த 5 தாத்தாவும் பாட்டியும் பயங்கர செல்லம் கொடுப்பாங்க. மகிழன் வந்து 5 தாத்தா 5 பாட்டி எல்லாருமே வந்து அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. ஊருக்கு போயிட்டாலே செம்ம ஜாலியாக இருப்பான். அதில் வந்து இந்த பேர் ஆஃப் தாத்தா பாட்டி மட்டும்தான் இப்போ இருக்காங்க. இப்போ வந்து என்னோடய மாமியார், சின்ன மாமியார் வந்து எல்லாருக்கும் பொங்கல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கப் எடுத்துகிட்டு வரலன்னு சொன்னால் அவங்க என்னென்னா தேங்காய் முடியில எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இவ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நாத்தனார். நானும் இவளும் வந்து எல்லா வேலையுமே ஒன்றா தான் செய்வோம். நான் கல்யாணம் பண்ணி போகும்போது இவள் வந்து பார்த்திங்கன்னா 8th என்னமோ படிச்சிருந்தா. இப்போ அவளுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான். ஸோ நாங்கள் 2 பேருமே எப்போவுமே என்னோடய மாமியார் வீட்டில் எல்லா வேலையும் ஒன்றா தான் செய்வோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மச்சினரை ஃபோட்டோ எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி அவன் வந்து அண்ணாவோடய போஸ்ட் கொடுக்குறேன்னு அவனே வந்து சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்தேன். அவன் வந்து கேட்டுகிட்டே இருந்தான், வீடியோ எதுக்கு எடுக்கிறீங்க, ஃபோட்டோ தானே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே எஸ்கேப் ஆகிட்டேன். அவங்க அண்ணனுக்கு காமிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு, பொங்கல் வச்சாச்சு, பசங்களுக்கும் வந்து முடி காணிக்க செலுத்தியாச்சு, ப்ளஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்தாச்சு. ஸோ பயங்கர ஹாப்பி. எங்கள் அப்பா இல்லைன்றது மட்டும்தான் ஒரு சின்ன குறை, பட் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்து உட்காந்துட்ருக்கு, சைலண்ட்டாக இருந்துச்சு, எந்த சேட்டையும் பண்ணலை. என்னோடய மாமனார் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு வர முடியல, ஸோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நாத்தனாருக்கு வந்து காமிச்சிட்ருக்காங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி டேவே. அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி சென்னைக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ என்னோடய மாமியார் வீட்டுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு ஈவினிங்காக வந்து நாங்கள் கேப் பிடிச்சி சென்னைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபைனலி நிலா குட்டிக்கும் இனியனுக்கும் எல்லாரும் வந்து ஜாலியாக இருந்து பொங்கல் வச்சு குலதெய்வ கோயிலில் மொட்டை போட்டது பயங்கர ஹாப்பி. மனசுக்கும் வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆசை இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கேப்சர் பண்ண பியூட்டிஃபுல் கிளிப்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.